பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். ஹலோ ஹலோ ஹலோ. ஏ அன்னபூர்ணி, ராஜிமா கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, காதல கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்க. கொடுக்கு உன் பெரியமா என்ன சொடுக்கு போட்டு தான் கூப்பிடுவாங்களா? இரு இரு, சும்மா எதுக்கு பாவம் அவங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்களே பாவம் தனியாலாம் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சிரமப்பட்டனா? யாருங்க சொன்னாங்க? என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நான் எதுக்காக சிரமப்பட போறேன்? சந்தோஷமால செய்யறேன். ஆமா, நீங்க இருப்பீங்கல்ல, நீங்க எங்கேயும் போயிட மாட்டீங்களே. சேச்சே, நாங்க 2 பேரும் இருந்து விழாவை சிறப்பிச்சிருவோம், விடுங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இத ஏதோ சந்தோஷமா சொல்ற மாதிரி தெரியலையே. இத நான் சந்தோஷமா சொல்றேன்னு சொல்லவே இல்லையே. ஆனாலும் உங்க மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும். என் தம்பி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியும் அவனை மீறி எல்லா ஏற்பாடும் பண்றீங்க. பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஓ, சவாலா? அப்படின்னா இதுக்குதான் நீங்க அப்படியே சொடுக்கு போடணும். எனக்கு சவால்னா ரொம்ப பிடிக்கும்ல. இப்படி சொடக்கு போட்டு அப்படி சவால் போடுங்க மேடம். நக்கல பாத்தீங்களா ராஜிமா? கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. போங்க போங்க, தாலி எப்படி பிரிச்சு கோக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். நீங்க தான் சொடக்கே போட மாட்டேங்கிறீங்களே. நான் சொடக்கு போட்டு சொல்றேன். இந்த ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கும். அத நீங்க 2 பேரும் பார்க்க தான் போறீங்க. எங்கேயும் போயிடாதீங்க, விருந்திற்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஹா, இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் இல்ல? யா, இந்த ஃபங்க்ஷன் நடந்துருச்சுன்னா என் பேரையே நான் மாத்திக்கிறேன். அப்படி சொல்லுங்க ராஜிமா. அப்படின்னா நீங்க இப்ப என்ன பேர் வைக்க போறீங்க? அப்படியே நீங்க 2 பேரும் உட்கார்ந்து அப்படி செலக்ட் பண்ணிட்டே இருங்க. நான் வேணா சஜஸ்ட் பண்ணட்டுமா? ஓ, வேணாமா? நோ ப்ராப்ளம். ஏன்னா ஏதாவது கன்சல்ட் பண்ணோம்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க ஏரியாவுல எல்லாம் என்கிட்ட தான் பேர் கேட்பாங்க. வரட்டா வரட்டா ரிவீட். எப்படி நக்கல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு போறாங்க பாருங்க. சிரிக்கட்டும் சிரிக்கட்டும், பாத்துக்கலாம். இந்த மாதிரி டிராமாக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவ இதோ இங்க இருக்கிற சோஃபா மாதிரி தான். இது வரைக்கும் அப்படித்தான் இருக்கா, இனிமேலும் அப்படித்தான் இருப்பா. இதுக்கு மேலேயும் நீங்க ஃபங்க்ஷன் நடத்தி தான் தீர்வுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நடத்துங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. எனக்கும் மல்லிக்கும் எப்படி சம்மதம் இல்லையோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ரஞ்சி, இப்போ மல்லி கிச்சனுக்கு தான் போறான்னு நினைக்கிறேன். அவ வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிருவோம். நீ உள்ள போ, நான் இங்கேயே நின்று யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீங்க வேணா போறீங்களா? ஏய், நீ தானடி இங்கே இருக்க. அவ எதை எங்க வைப்பான்னு உனக்கு தானே தெரியும். எனக்கு என்ன ராஜிமா தெரியும்? நான் என்னைக்கு அவ கூட இருந்திருக்கேன். நானே போறேன்.
ரஞ்சிதா எடுத்துட்டியா? இங்க பாருங்க, ஏய் கரெக்டான பாக்ஸ் தானே? கரெக்டா தான் எடுத்திருக்கேன். மல்லியோட பெரியம்மா கையில வச்சிருக்கிறப்ப நான் பார்த்தேன். இதே பாக்ஸ் தான். சந்தன கலர் பாக்ஸ் தான், ஆனா ரெண்டும் ஜகஜால கில்லாடிங்க. வேற ஏதாவது பாக்ஸ்ல வச்சாலும் வச்சிருப்பாங்க. உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணு. இருக்கு ராஜிமா. இது பாருங்க. நல்லா தான் இருக்கு ரஞ்சிதா. பார்த்து பார்த்து வாங்கியிருப்பா அந்த அன்னபூரணி. ராஜிமா, ஒருவேளை விசேஷத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்திட்டா என்ன பண்றது? ஏண்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? நீ நெகட்டிவா பேச பேச எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும். பாசிட்டிவா பேசி பழகு, புரியுதா? அப்படிதான் பேசணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அதான் எடுத்துட்டோம்ல, எப்படி தாலி பிரிச்சு கோப்பாங்க. அந்த அன்னபூர்ணிய பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது ராஜிமா. நகை போனா போட்டும், நகையே வேண்டாம், கயிறுலே மாத்தி கோத்து போன்னு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சு வச்சிருவாங்க. எதுக்காக இவ்ளோ பயப்படுற? சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? இது பிளான் ஏ. பிளான் பி ஒன்னு தயாரா வச்சுப்போம். ஏ சொதப்புச்சுன்னா பிளான் பிக்கு போயிடலாம். சரி, பி சொதப்பிருச்சுன்னா? ராஜிமா, ஏய் அப்படிலாம் நடக்காதுரி. ஏபி மட்டும் இல்ல, நான் பல இடத்துல செக் வச்சிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அவ சொடக்கு போட்டு மிரட்டிட்டு போனால, அப்படிலாம் நான் நடக்க விட்டுருவேனா? என்ன மீறி நடந்துருமா? வாய்ப்பே இல்ல. அவ வந்துட போறா. வா போலாம். என்னங்க, என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? காலையில அண்ணன் வெட்டிய கிழிச்ச பிரச்சனைக்கு நியாயம் கேட்க போறியா? நியாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்த பேசி என்ன ஆக போகுது? நான் தாலி பறிக்கிற விஷயமா பேச வந்திருக்கேன். என்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, அது பொதுவா எல்லாரும் பண்றது தானே, வழக்கம் தானே. வழக்கமா நடக்கிற மாதிரி தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சா? எல்லாம் முறைப்படி நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது என்னோட ஆசை இல்லைங்க, உங்களோட விருப்பம் இல்லாம எப்பவும் எதையும் எனக்குன்னு நான் செஞ்சுக்க மாட்டேன். அப்ப இது வெண்பா கேட்டான்னு சொல்ல போறியா? எல்லாருமே சேர்ந்து கடைசியில என்ன ஜோக்கர் ஆக்கிடுறீங்க? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க பெரியம்மா தான். அவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். சைலண்டா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னங்க, அவங்க பாவங்க, அவங்களுக்குன்னு வேற யாருமே கிடையாது. என்னதான் மகளா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன குடும்பமா பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை. உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா அமைஞ்சதில்ல. நான் சொல்லலைங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்றேன். நீங்க நான் வெண்பான்னு குடும்பமா இருக்கிறத பாக்குறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு தான் அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து வைக்கல. நீ என்ன மாதிரி ஆயிடக்கூடாது மல்லின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்றாடி கேக்குறேன். ரொம்ப நல்லது. வெண்பாக்காக நான் செஞ்சது போக இன்னும் உன் பெரியம்மாக்காக நான் என்னெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியல. இல்லங்க, இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிருங்க ப்ளீஸ். ரொம்ப ஆசைப்பட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா வேற எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுத்துடலங்க. உங்க மூலமா இந்த ஒண்ணை மட்டும் கேக்குறேன். கையேந்தி நின்னு கேக்குறேங்க ப்ளீஸ். இந்த ஒரு தடவை உங்க விருப்பத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் கழுத்துல தாலி கட்டுங்க. உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையில நான் இதை கேட்கல. இறக்கப்பட்டு பாவம் பார்த்து இதை ஒரு உதவியா செய்யுங்கன்னு தான் கேக்குறேன். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்க பெரியம்மா முகத்துல இருக்கிற சந்தோஷம் காணாம போயிடும். வெகுளியான அந்த சிரிச்ச முகம் வாடுறதுக்கு நீங்க காரணமா இருக்க வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.